இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். பண்டிகை அதுவுமா திடீர்னு பணம் வேணும்னு கேட்டா நான் எங்க இருந்து போவேன்? நீயே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன்னு தெரியும். ஆனா என் கஷ்டம் உன் கஷ்டத்தை விட பெருசு சீதா. பண்டிகை அன்னைக்கு வந்து காசு கேட்கிறன்னா நீயே என்ன புரிஞ்சுக்கணும். என்கிட்ட பணம் இல்லைன்னா அப்படிலாம் சொல்லாத சீதா. நான் எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். நான் முன்ன மாதிரி இல்லம்மா, என்ன நம்பு. அண்ணா என்கிட்ட நிஜமா பணம் இல்ல. நான் வாங்குற பணம் பத்தவே மாட்டேங்குது. வீட்டு கடனை அடைக்கிறதுக்கே கரெக்டா இருக்கு. நீ இன்னும் என்ன நம்பல இல்ல? எனக்கு புரியுதுமா. என்னை என் பொண்டாட்டி ஒரு புருஷனா கூட இல்லை, மனுஷனா கூட மதிக்கிறதே இல்லைம்மா. இங்க என் தங்கச்சி என்ன புரிஞ்சுக்குவான்னு நம்பி வந்தா. நான் உன்கிட்ட அதிகமா கேட்கலையே, ஒரு 2000 ரூபாய் அவ்வளவுதானே. தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லாதம்மா. அண்ணா 2000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? அப்படின்னா எவ்வளவு வச்சிருக்க? சரி இருங்க பாக்குறேன். என்கிட்ட இந்த 700 ரூபாய் தான் இருக்கு. இது பண்டிகை செலவுக்கே பத்தாது. ஐயோ, எனக்கு அவ்வளோ வேண்டாமா. வேணும்னா 200 ரூபாயை நீ வச்சுக்க. 500 ரூபாய் என்கிட்ட கொடு, அது போதும். நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சீதா, நான் வரேம்மா. சீதாமா நீயும் கூட. அந்த 100 ரூபாய்ல நானும் தான் இருக்கேன். என்னாச்சு சிரி? ஏன் அழற? எல்லாரும் இப்ப என்ன திட்ட போறாங்க. இதெல்லாம் என்னாலதான் நடந்தது. அழாம என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லு. மாமா வந்து என்னோட பணத்தெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாரு. நீ எதுக்காக மாமாவை வர சொன்ன? நான் எங்கடி வர சொன்னேன்? கஷ்டப்பட்டு கலெக்ஷன் பண்ண பணத்தை எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. என்னால ஹெலிகாப்டர்லயும் போக முடியல, பிள்ளையாரு கூட வாங்க முடியல. நீ எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிற. இப்ப எதுக்கு கத்துற? மெதுவா பேசு. எனக்கு எதுவும் தேவையில்ல. பிள்ளையார் வாங்குறதுக்காக நாங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுச்சு தெரியுமா? ஒரு நிமிஷம் என் பேச்ச கேக்குறியா ப்ளீஸ்? மாமா உன் பணத்தை மட்டும் இல்ல, ஏன் பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. நான் என்ன உன்ன மாதிரி அழுதுட்டா இருக்கேன்? இல்ல இல்ல. அப்படின்னா உன்கிட்ட பணம் இருந்துச்சா? அப்ப நான் கேட்கும் போது நீ ஏன் கொடுக்கல? மாமாக்கு மட்டும் கொடுத்திருக்க. நீயும் என்ன சீட் பண்ணிட்ட, அந்த சாமியும் என்ன சீட் பண்ணிட்டாரு. எல்லாரும் என்ன சீட் பண்ணிட்டீங்க. நான் உன்னை சமாதானப்படுத்துவேன்னு நினைக்காத சிரி, அது நடக்கவே நடக்காது. நீயே கண்ணை தொடச்சிட்டு எழுந்து வா. என்ன யாரும் இப்ப சமாதானப்படுத்த தேவையில்லை. கத்தாத. இப்படி கத்துறத எங்க கத்துக்கிட்ட? நானே தான் கத்துக்கிட்டேன். சரி உன் இஷ்டம். நீ எவ்வளவு அழணுமோ அழுதுக்க. அழுது முடிச்சிட்டு வெளியே வா. நான் வரமாட்டேன். அப்ப பிள்ளையார கும்பிட வரமாட்டியா நீ? அவர் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரே, அப்புறம் எப்படி சீத்தம்மா பிள்ளையார வாங்க முடியும்? ஹாய். ஐயோ, நீங்க எதுக்குங்க இப்ப இங்க வந்தீங்க? அவதான் வர சொன்னாளா? யாரும் சொல்லல எனக்கு, நானா தான் வந்தேன். என் ஃப்ரெண்டு எதுக்கு நீங்க சும்மா திட்டிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குன்னா நீங்களே போய் அவகிட்ட கேளுங்க.
ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய். சீதாமாவை வெளில போ சொல்லுங்க. ஓ ஓவரா பண்ணாத. நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன். எத்தனை கம்ப்ளைண்ட் வேணாலும் பண்ணிக்க, நான் இங்க தான் இருப்பேன். என்ன சீதா நீங்க? அவ பாவம் சின்ன குழந்தை இல்ல. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அம்மா அவ அழுதுட்டு இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எதுக்குன்னா அவர் என்னோட ஃப்ரெண்ட். அதுக்கு தான் வந்தாரு. கரெக்ட். சரி, ஃப்ரெண்ட் 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 ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், நீ அழக்கூடாதுன்னா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். ராம், திஸ் இஸ் நாட் ஃபேர். ப்ளீஸ் அவகிட்ட சும்மா ப்ராமிஸ் பண்ணாதீங்க, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். இங்க பாரு, நீ அழுதன்னா அப்புறம் எனக்கும் அழுவ வரும். அழாத ப்ளீஸ், அழாதம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க என்னை சமாதானப்படுத்த வேண்டான்னு. இப்ப சொல்லு, என்ன ஆச்சு? எங்க மாமா என்னோட பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. காலையில இருந்து கஷ்டப்பட்டு கலெக்ஷன் பண்ண பணம் இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. எல்லாருமே என்ன சீட் பண்றாங்க ஃப்ரெண்ட். சரி, நீ அழாத. நான் உனக்கு பிள்ளையார வாங்கி தரேன், ஓகேவா? நீங்க சும்மா இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவளே அமைதியாயிடுவா. சின்ன குழந்தைங்க அழும்போது எப்படிங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? சின்ன குழந்தைங்க அழுதா எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி, அப்படின்னா நம்ம இன்னொரு தடவை கலெக்ஷன் பண்ணி பிள்ளையார வாங்க போலாமா? மறுபடியும் கலெக்ஷன் பண்ண போனா எல்லாரும் அடிச்சே துரத்திடுவாங்க. ஓ, அப்படின்னா என்ன பண்ணலாம்? சரி, நீங்க அந்த பிள்ளையார் சிலை வாங்க போனீங்கல்ல, அந்த பிள்ளையார் சிலை எவ்வளோ? சரி போதும். இட்ஸ் ஓகே. அவ என்ன சொல்றாளோ அதை சொல்லிட்டு விடுங்க. ஃப்ரெண்ட், பிள்ளையார் சிலை வாங்குறதுக்காக நீங்களே அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த பிள்ளையார் சிலைய வாங்கிட்டு வர முடியுமா? திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட அடி வாங்க போற நீ. ராம், முடியாதுன்னு சொல்லுங்க. இப்படி வாங்க நீங்க. இட்ஸ் ஓகே. அவ எதுவுமே பெருசா கேக்கல. ஜஸ்ட் பிள்ளையார் சிலையை தானே கேக்குறா. உனக்கு பிள்ளையார் சிலை வேணும், அவ்வளவுதானே? சிலை வாங்க வேண்டிய பைசாவை யார் எடுத்துக்கிட்டு போனா என்ன? நல்ல அழகான பிள்ளையார் சிலையை நான் வாங்கிட்டு வரேன், ஓகேவா? ஓகே. பிள்ளையார் சிலையை வாங்கி தர பொறுப்பு என்னோடது. அதே மாதிரி உன்னை ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போற பொறுப்பும் என்னோடது. நீ கேட்ட பிள்ளையார் சிலை நாளைக்கு இங்க இருக்கும். இட்ஸ் a promise. Thank you friend. யா, ஹை ஃபைவ். அவ கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கட்டும், விடுங்க. அவளுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐ எம் சாரி ராம். இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது.